அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 17, 2026 உள்ள ஆன்மீக மலர். ஆடி 1 ஆகிடுச்சுங்க. ஆன்மீக மலர் தினமலர் குறுக்கெழுத்து போட்டி முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஜூலை 17 எடிஷன். அன்னதானம் செய்வோம். தானத்தில் சேர்ந்த தானம் அன்னதானம். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1000 ரூபாய் பரிசு வச்சுருக்காங்க. இந்த பேஜை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அனுப்பக்கூடிய ஃபோன் நம்பர் இதில் இருக்குது. ஓகேங்களா. வாட்ஸ்அப் நம்பரில் தான் அனுப்பணும். ஓகேங்களா. லாஸ்ட் வீக் வின் பண்ணவங்களுடைய நேம்ஸ் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஜூலை 10 உள்ளவங்களோட இது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க. விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள். விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள் அப்படின்னா சகுந்தலை அப்படின்னு சொல்லலாம். சகுந்தலை அபிஞான சகுந்தலம் அப்படின்னு சொல்லி காளிதாசால் எழுதியிருப்பாங்கல்ல, அதில் சொல்லக்கூடியது மகாபாரதத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லலாம். துஷ்யந்தும் சகுந்தலையும் லவ் பண்ணது பரதனுடைய அம்மான்னு சொல்லுவோம்ல. ஸோ துஷ்யனுடையும் சகுந்தலையும் லவ் பண்ணது தான் சொல்கிறாங்க. அபிஞான சகுந்தலம். ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன கூல ஆன்சிக். ராமபிரான் பெரும் அன்பை பெற்ற படகோட்டி. ராமபிரானுடைய பெரும் அன்பை பெற்ற படகோட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா குகன். அவரோட தம்பி மதியன்னு சொன்னார். குகன் கங்கையை கடக்கிறதுக்கு, கங்கை நதியை கடக்கிறதுக்கு உதவி பண்ணார் ராமபிரான். 8 இடமிருந்து வலம் என்ன அகந்தையை குறிக்கும் சொல்லாக அறியப்படுகிறது. சரிங்க. அப்போ இதுக்கு ஹிண்ட் வேணும்னா 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கணும். டேஷ் தடைய தாக்க என்பது கந்த சஷ்டி கவசவரை. தாக்க தாக்க தடைய தாக்க பார்க்க பார்க்க பாவம் முடிவிட பில்லி சூனியம் பெரும்பகைகளை வல்லபுதம் வலாஷ்டிக பைகள். இதை படிக்க ஆரம்பிச்சோன்னா படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ பதில் என்ன நம்மளுக்கு தேவை? தாக்க தாக்க தடைய தாக்க. ஸோ தாக்க தாக்க தடைய தாக்கன்னு எழுதுனீங்கன்னா இங்கே வந்து 8 இடமிருந்து வலம் தான் அப்படின்னு வருது. அகந்தையை குறிக்கும் சொல் அப்படின்னு சொன்னால் தான் தான் பெரியவன், தான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது. ஓகே. 3 மேலேருந்து கீழே என்ன தேலெல்லாம் அனுப்பி. பாண்டவர்களில் மூத்தவர்கள். பாண்டவர்களில் மூத்தவர் அப்படின்னா இது எழுதுறதுக்கு முன்னால் 10 இடமிருந்து வலம் சால்வ் பண்ணுறேன். பூவோடு சேர்ந்து இதுவும் மணக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். நாருக்கு ஆக்சுவலாக ஸ்மெல் கிடையாது. ஆனால் பூவோட ஸ்மெல்லை சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நல்லவங்க கூட சேர்ந்து பழகுனா நல்ல எண்ணங்களோடு நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதுக்காக இந்த வார்த்தைக்கு கேட்டேன்னா எண்டு லெட்டர் வந்து முடியக்கூடிய வார்த்தை இதுன்னு முடியுதுங்க. பாண்டவர்களில் மூத்தவர் அப்படின்னா யுதிஷ்டிரனை வந்து என்னன்னு சொல்லலாம்னா தர்மர்னு சொல்லலாம். இங்கே இது வரல அப்படின்னா தர்மன்னு எழுதியிருப்பேன். ஓகேங்களா. பாண்டவர்கள்லாம் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஓகே. 10 மேலேருந்து கீழே சரஸ்வதியின் மற்றொரு பெயர். சரஸ்வதினா கலைமகள், கலைவாணி. ஆனால் 4 வந்துருக்கு. 12 இடமிருந்து வலம் என்ன கேல ஆன்சுக்கு. நமது டேஷ் வினைகளை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். நமது கர்ம வினைகளை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதாவது பூர்வ ஜென்ம இல்லைன்னா உள்வினைகளை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். போன பிறவியில் செஞ்ச பாவத்தை இப்பிறவியில் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். 14 இடமிருந்து வலம் என்ன நாரத கொண்டு வந்த மா டேஷை விநாயகருக்கும் முருகனுக்கும் இடையே போட்டி நடந்தது. நாரதர் ஒரு மாங்கனியை கொண்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, முருகருக்கும் விநாயகருக்கும் போட்டி வைக்க. யார் உலகத்தை சுற்றி வர? விநாயகர் அம்மா அப்பா தான் உலகன்ட்டார். முருகர் மயில் மேலே சுற்றி வந்து கோவத்தில் ஆண்டியாக வந்து நிற்பார். கோவப்படுவார்ல அது. ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன
சரஸ்வதியின் மற்றொரு பேரை வந்து இப்போ என்னன்னு சொல்லலாம்னா கலைவாணி கலைமகள்னு சொல்லணும். இப்போ நாம வந்துக்கு ஸோ மகள், ஓகேங்களா. நாக்கில் வாழும் மகள், நாவிற்கு அரிசி அப்படின்னு சொல்லலாம். நாமகள், நாள்னா நாக்கு. ஓகே. 18 இடமிருந்து வலம் என்ன? நீயே டேஷ் என்று சரணடைபவர்களை கடவுள் கைவிடுவதில்லை. நீயே கதி அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சரணடைஞ்சா கடவுள் வந்து கைவிடுவதில்லை. இந்த சைடு வந்த ஹிண்ட்டை வச்சு எல்லாமே முடிச்சிட்டோம். 4 இடமிருந்து வலம் என்ன? வெங்கடாச்சலபதியை வட இந்தியர்கள் இந்த பெயரில் குறிப்பிடுவது வழக்கம். வெங்கடாச்சலபதியை பாலாஜின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியன் ஃபுல்லாக பாலாஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன? லால ஆன்சருக்கு. புதிய கணக்கை துவங்கும் போது பல வணிகர்கள் இந்த சொல்லை முதலில் எழுதுவது வழக்கம். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்காங்கன்னா முதல்ல எழுதக்கூடிய வேர்டு என்னென்னா லாபம். ஓகே. 9 இடமிருந்து வலம் என்ன? இம்ல முடியுது. பானை வாத்தியம், பானையில் செய்யக்கூடிய வாத்தியம் வந்து என்னன்னு சொல்லுவோம்? கடம். ஓகேங்க, இந்த ஹிண்ட்டும் முடிஞ்சிச்சு. 7 மேலேருந்து கீழே என்ன? திருநீர். திருநீரில் வந்து மருந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. திருநீர் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது. விபூதின்னு சொல்லலாம். விபூதி இல்லைன்னா பஸ்மம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது தான் விபூதி. 11 இடமிருந்து வலம் என்ன? இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு சொல்லும். ஓகே. 11 இடமிருந்து வலம் என்ன? கங்கை டேஷை தலையில் தைத்தவர் சிவபெருமான். கங்கை நதியை வந்து தலையில் வைத்தவர் சிவபெருமான். அப்போ 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? சிவன் சன்னதிக்கு எதிரே இந்த உருவத்தை காணலாம். சிவன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கவர் எப்பவுமே சாஷாத் நந்தி பகவான் மட்டுமே. ஓகே. 15 இடமிருந்து வலம் என்ன? தலையெழுத்த அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய விதி, இல்லைன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? பிரம்ம லிபி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செயல்களே நம்ம தலையெழுத்துக்கு காரணம், மாச்சும் அப்படின்னு கூட சொல்லலாம். 15 மேலேருந்து கீழே. உஜ்ஜயினியை ஆண்ட மன்னன் டேஷ் மாதித்தன், காளிபக்தன். உஜ்ஜயினியை ஆண்ட மன்னன் வந்து யாருன்னா விக்ரமாதித்தன். பதில் என்ன? விக்ரமாதித்தன். அங்கே வந்து ஓம் காளியம்மன் திருக்கோயில் இன்னும் இருக்குது. ஓகே. 16 இடமிருந்து வலம் என்ன? உத்தரப்பிரதேசத்துடைய பாரம்பரிய நடனம். உத்தரப்பிரதேசத்துடைய யூபின்னு சொல்லுவோம். அங்கே உள்ள பாரம்பரிய நடனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதக் அப்படின்னு சொல்லுவோம். கதக் அப்படின்னு, கதகளி இல்லைங்க, கதகளினா கேரளா. கதக் அப்படின்னா இதனோட மீனிங் என்னென்னா கதை சொல்லும் கலை, இல்லைன்னா கதை சொல்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கதை சொல்லும் கலைகள், அவங்களுடைய புராதன கதைகளை சொல்லக்கூடியது. இது எங்கே ஃபேமஸ்னால் லக்னோ, ஜெய்ப்பூர், வாரணாசி சைடில் ரொம்ப ஃபேமஸ். 16 மேலேருந்து கீழே இருக்கா? அப்படி ஒரு கேள்வியே இல்லை. ஓகேங்க. 20 இடமிருந்து வலம் என்ன? அம்மன் கோயில்களில் வெள்ளி டேஷ் அன்று அதிக அளவில் பக்தர்கள் கூடுவார்கள். அம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை பக்தர்கள் அதிக அளவு கூடுவாங்க. வெள்ளிக்கிழமை, ஓகேங்களா. வெள்ளிக்கிழமை. அது போக ஆடி மாதம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் ஆடி மாதமும் கூடும் ஃபேமஸ். 17 மேலேருந்து கீழே என்ன? நலன், பீமன் இந்த கலையில் வல்லுநர்கள். நலனும் பீமனும் எந்த கலையில் வல்லுநர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமையல் கலையில் வல்லுநர்கள்னு சொல்லுவோம். அதாவது பாகசாஸ்திரம் இல்லைன்னா நலபாகம்னு சொல்லுவோம் நம்ம. இதில் வல்லுநர்கள். 23 இடமிருந்து வலம் என்ன? சாபத்தால் அகலிகை இந்த வடிவம் பெற்றாள்.
ராமாயணத்தில் கூட பார்ப்போம். சாபத்தில் அகலிகை வந்து கல் வடிவம் பெற்றாள். அதாவது அகலி, நார்த் இந்தியாவில் வந்து அகல்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்ம கௌதம மகரிஷியோடைய மனைவி. அவங்கள இந்தியம்மா வந்து ஆசைப்பட்டனால கௌதம மகரிஷியை வந்து சாபம் கொடுக்காது கல்லா பேர் அப்படின்ட்டு. ராமாயணத்தில் வந்து ராம வனவாசத்தில் போட இந்த கல்லை மிதிக்கையில் சாப விமோச்சனம் பெறுவார். 22 இடம் வந்து வளம் என்ன. 7 மலையான் உயர்ந்துள்ள இடம் டேஷ் மலை. 7 மலையான் உயர்ந்துள்ள இருக்கக்கூடிய குடம், உயர்ந்துள்ளன்னு வாழும் இடம்னு சொல்லலாம். திருப்பதி, அதாவது திருமலைன்னு சொல்லுவோம், திருவேங்கடம்னு சொல்லலாம். ஓகே. 21 இடம் வந்து வளம் என்ன. வள்ளுவரின் மனைவி கூர்ம அவதாரத்தில் பாற்கடலை கடைந்த பயன்பட்ட பாம்பின் பெயரும் கூட. வள்ளுவரின் மனைவி வந்து வாசுகி. வாசுகியை வந்து கற்புக்கரசி அப்படின்னு சொல்லலாம், கண்ணகி கூட ஈக்குவலாக. ஓகேங்களா. இன்னொரு விஷயம், இங்கே வாசுகி அப்படின்னா அஷ்டநகத்தில் ஒரு நாகமாக இருக்கக்கூடியவங்க. பூமியை தாங்குதாகவும் சொல்கிறாங்க. இவங்க தான் பூமியை தாங்கி இருக்கிறதுக்காக. 19 மேலேருந்து கீழே முடியுது. ஜனகரின் மகள் என்பதால் சீதையை இப்படி அழைப்பார். ஜனகன் மகளில் வந்து மிதிலை நாட்டை ஆண்டனால இவங்களை வந்து ஜானகி அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் ஒரு பாட்டே உண்டு, மிதிலை நகரின் மீதி நிலை யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் அப்படின்னு. அந்த பாட்டு ஞாபகம் தான் கேட்டுப்பாங்க. 19 இடமிருந்து வளமென ஜால ஆம்பிக்கை. மார்கழி மாதத்தில் சாலைகளில் பஜனை செய்யும் குழுவினரிடம் காணப்படும் ஒரு எளிய இசைக்கருவி. ஒரு எளிய இசைக்கருவி அப்படின்னா இங்கே வந்து என்னன்னு சொல்லலாம், சிப்லா சொல்லலாம், கஞ்சா தம்புவான்லாம் சொல்லாதீங்க, ஜால்ரா சொல்லலாம். ஓகே. கடைசியாக 13 சால்வ் பண்ணாமக்கு இடம் வந்து வளம். புனர்பூசம் ஆயில்யம் இரு நட்சத்திரங்களுக்கு இடையே. புனர்பூசத்துக்கும் ஆயில்யத்துக்கும் இடையில் என்ன இருக்கும்? பூசம். ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்சர்ஸ் அனுப்பிடுங்க. டைமிங்க்கு அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. லாஸ்ட் வீக்கில் உள்ள ஆன்சர்ஸோடைய நேம் அகைன் டிஸ்பிளே பண்ணுறேன். நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.